இப்போ பார்த்தீங்கன்னா அந்த growth இந்தியா பிரைவேட் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைமிங் ஓடிக்கிட்டுருக்கு. இன்னும் 1 டே 5 ஹவர் தான் இருக்குதுன்னு காட்டுறாங்க. இதனால் நம்ம என்ன பண்ணுறது? அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் கட்டிட்டேன். அதாவது 909 பிளான் கட்டிட்டேன். இப்போ வந்து அடுத்து 3 பேரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இதில் காட்டுது. வித்ட்ராவல் பண்ணால் 3 பேர் நம்ம கீழே ஜாயின் பண்ணணும்னு காட்டுது. இப்போது இந்த 1 டே 5 ஹவர் கழித்து அதே அமௌண்ட் ஆகுமா? அதாவது அதே பிளான் கண்டினியூ ஆகுமா? இல்லை நம்ம அந்த 7000 ரூபாய் அமௌண்ட் கட்டணுமா? இது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த 1 டே 5 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டே ஆன் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் என்ன போட்டிருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள். கஸ்டமர் கேர் நம்பர் வேறு கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணாவே பிஸின்னு தான் வருது. அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க, இந்த 1 டே 5 ஹவர்ஸ்க்குள்ளே ஆக்டிவேஷன் பண்ணாதவங்க அவங்க அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பிளாக் ஆகுமா இல்லை கம்பெனி கன்டினியூ ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் 909 பிளான் நான் போட்டேன். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுக்கு மேலே எதுவும் ஒரு ஐடியா இல்லை. ஆனால் வித்ட்ராவல் ப்ரூஃப் நிறைய போட்டிருக்காங்க. இது உண்மையாக ஃபேக்கான்னு இன்னும் எனக்கு புரியல. நான் நிறைய யூடியூப்காரவங்ககிட்ட ஃபுல்லாக வீடியோ போகிறவங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். பட் அவங்களும் வித்ட்ராவல் ஆச்சுன்றாங்க. ஆனால் அதுக்கு உண்டான காரணம் சொல்ல மாட்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? இல்லை இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதாச்சும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. நன்றி.